Hello students, in the video 10th standard unit 6 early revolts against the British rule in Tamil Nadu முதல் ரெண்டு வீடியோல நம்ம வந்து புலித்தேவர், வேலு நாச்சியார் அண்ட் வீரபாண்டிய கட்டபொம்மன் பத்தி நம்ம டீடைலா பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வீடியோல நம்ம மருது பிரதர்ஸ் பத்தியும் தீரன் சின்னமலை அவங்கள பத்தியும் அதுக்கப்புறம் வெல்லூர் ரிவோல்ட்டை பத்தியும் நம்ம டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாமா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம மருது பிரதர்ஸை பற்றியும் தீரன் சின்னமலை, வெல்லூர் ரிவோல்ட் இந்த மூணுத்தை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மருது பிரதர்ஸ். பெரிய மருது ஆர் வெள்ள மருது 1748 to 1801 and his younger brother சின்ன மருது 1753 to 1801 were able generals of முத்து வடுகர் ஆஃப் சிவகங்கை. ஸோ இந்த மருது பிரதர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சின்ன மருது, பெரிய மருது. அப்போ அந்த பெரிய மருதுவோட பேர் என்ன அப்படின்னா வெள்ள மருது தான் அவரோட பேரு. அவரோட தம்பி தான் சின்ன மருது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முத்து வடுகர் ஆஃப் சிவகங்கை, அதாவது வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, முத்து வடுகர், அவர் வந்து சிவகங்கையோட ராஜா. ஸோ அவர்கிட்ட ஜெனரல்ஸா, அதாவது படை தளபதிகளாக இருந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரும். ஸோ ஆஃப்டர் முத்து வடுகர்ஸ் டெத் in the Kalekar Kovil battle, Marudu brothers assisted in restoring the throne to Velu Nachiyar. So நம்ம ஏற்கனவே வேலு நாச்சியாரை பத்தி படிக்கும் போதே நம்ம பார்த்திருக்கோம். Marudu brothers helped Velu Nachiyar to restore her as a queen of சிவகங்கை இல்லையா? சிவகங்கையோட குயினா அவங்க பதவி ஏற்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க இந்த மருது பிரதர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ முத்து வடுகரோட டெத்துக்கு அப்புறம் அந்த காளியார் கோயில் பேட்டில் வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து முத்து வடுகரை கொன்னுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து வேலு நாச்சியார் வந்து யார்கிட்ட போய் அடைக்கலம் புகுந்துருவாங்க, நம்ம பார்த்தோம் இல்லையா, விருப்பாட்சி கோபால நாயக்கர் இல்லையா? ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் இருந்தாங்க இல்லையா? ஸோ அவங்கள திரும்பவும் சிவகங்கையோட ராணியா அவங்க பதவி ஏற்கிறதுக்கு காரணமா இருந்தவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மருது பிரதர்ஸ் தான். In the last years of the 18th century, Marudu brothers organized a resistance against the British. So இந்த 18th centuryயோட லாஸ்ட் இயர்ஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபைட் எல்லாமே வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக தான் இருந்தது. They wanted to put an end to the British rule in India. So after the death of Kattabomman, they worked along with his brother Oomathurai. So இந்த காலகட்டத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ரிவோல்ட் பண்ணது யார் அப்படின்னா அந்த கட்டபொம்மன் தான் இல்லையா? ஸோ ஒரு ஆர்கனைஸ்டா ஒரு கூட்டமைப்பு அமைச்சு ரிவோல்ட் பண்ணார். ஸோ ஆஃப்டர் த டெத் ஆஃப் கட்டபொம்மன் தே ஒர்க்ட் அலாங் வித் ஹிஸ் பிரதர் ஊமத்துரை. ஊமத்துரையோட சேர்ந்து என்ன பண்ணாங்க, இந்த எதிர்ப்பை அவங்க கண்டினியூ பண்ணாங்க. ஸோ தே பிளண்டர்ட் த கிரானரிஸ் ஆஃப் த நவாப் அண்ட் காஸ் டேமேஜ் டு த டிஸ்ட்ரக்ஷன் டு கம்பெனி ட்ரூப்ஸ். ஸோ இவங்க வந்து ஆர்காட் நவாப் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட சொத்துக்களை சூறையாடுறது, அதே மாதிரி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ட்ரூப்ஸுக்கு சேதங்களை விளைவிக்கிறது, ஸோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன் ஆர்டர் டு டிஸ்டர்ப் த பிரிட்டிஷர்ஸ். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ரிபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸ் 1800 to 1801. So despite the suppression of Kattabomman's revolt in 1799, ரிபல்லியன் broke out again in 1800. ஸோ இப்போதான் வந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணாங்க, கட்டபொம்மனை தூக்கில் போட்டு 1799 கயத்தாறு அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, தூக்கில் போட்டாங்க. அதுவும் எல்லா பாளையக்காரர் எதிரியும் விசாரணை நடத்தி அந்த விசாரணையில் கட்டபொம்மன் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டதுனால அவர் என்ன பண்ணாங்க, தூக்கில் போட்டாங்க இல்லையா? ஸோ அந்த நிகழ்வு முடிஞ்ச அடுத்த வருஷமே இன்னொரு புரட்சி 1800 நடக்குது. அதுக்கு தலைமை தாங்கி நடத்தியவங்க தான் இந்த மருது பிரதர்ஸ். ஸோ இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்ட் இட் இஸ் ரெஃபர்ட் அஸ் செகண்ட் பாளையக்காரர் வார். ஸோ இதை வந்து செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்ட்டு பிரிட்டிஷ் ரெக்கார்ட் சொல்லுது. ஃபர்ஸ்ட் பாளையக்காரர் வார் அந்த கட்டபொம்மன் நடத்தியது. ஸோ இட் வாஸ் டைரக்டட் பை த கான்ஃபெடரசி அகெயின்ஸ்ட் கான்ஃபெடரசி கன்சிஸ்டிங் ஆஃப் மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரளவர்மா ஆஃப் மலபார் அண்ட் கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் தூண்டோஜி ஆஃப் மைசூர். ஸோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஒரு கூட்டமைப்பு அமைக்கிறாங்க. மருது பிரதர்ஸ், கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரளவர்மா ஆஃப் மலபார், கிருஷ்ணப்ப நாயக் அண்ட் தூண்டாஜி ஆஃப் மைசூர். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கூட்டமைப்பை
ஒரு கான்ஃபெடரசியை ஏற்படுத்தி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு எதிராக நம்ம வந்து போராடணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இன் ஏப்ரல் 1800 they met at விருப்பாக்ஷி and decided to organize an uprising against the company. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஏப்ரல் 1800ல விருப்பாக்ஷி அப்படிங்கிற ஒரு இடத்துல மீட் பண்ணி நம்ம எல்லாரும் கம்பெனிக்கு எதிராக ஒரு புரட்சி செய்வோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை முடிவெடுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் the uprising broke out in கோயம்புத்தூர் in June 1800 soon spread to ராமநாதபுரம் and மதுரை. ஸோ முதல்ல இந்த புரட்சி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல. இது டிசைட் பண்ணது ஏப்ரல் 1800, பட் ஜூன் 1800ல கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்றாங்க. தென் ஸ்லோலி all the பாளையக்காரர்ஸ் they started to revolt against the British. First it was started in Coimbatore, then it started to spread in Ramanathapuram and then in Madurai. So the company caught wind of it and declared war on Krishnappa Nayak of Mysore and Kerala Varma of Malabar and others. So உடனே கம்பெனிக்காரங்க என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உஷாராயிட்டாங்க. So they declared war on Krishnappa Nayak of Mysore and Kerala Varma of Malabar and others. மற்ற எல்லார் பேர்லையும் என்ன பண்ணாங்க, போர் தொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ த பாளையக்காரஸ் ஆஃப் கோயம்புத்தூர் அண்ட் சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் வாஸ் காட் அண்ட் ஹேங்க்ட். ஸோ கட்டபொம்மன் என்ன எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணாங்க, அந்த யாரெல்லாம் புரட்சி பண்ணாங்களோ அவங்கள எல்லாரையும் பிடிச்சி தூக்கில் போட்டாங்க. ஸோ கோயம்புத்தூர் பாளையக்காரர், சத்தியமங்கலம் அண்ட் தாராபுரம் பாளையக்காரர்ஸ் were all caught and hanged to death. So in February 1801 the two brothers of கட்டபொம்மன், அதாவது இப்போ ரிபல்லியன் ஆஃப் மருது பிரதர்ஸை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி 1801ல வீரபாண்டிய கட்டபொம்மனோட 2 பிரதர்ஸ், அதாவது ஊமத்துரை செவத்தையா. இது வந்து உங்களுக்கு ஒன் வேர்ட்ல கேட்பாங்க. கட்டபொம்மனோட பிரதர்ஸ் யாருன்னு கேட்பாங்க, ஊமத்துரை அண்ட் செவத்தையா. இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா they escaped from the பாளையங்கோட்டை prison to கமுதி, from where சின்னமருது took them to சிறுவயல் his capital. ஸோ என்ன பண்றாங்க, அந்த பாளையங்கோட்டை ஜெயிலேருந்து தப்பிச்சு எங்க போறாங்க அப்படின்னா கமுதி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்கிருந்து சின்னமருது அவங்க 2 பேரையும் அழைச்சிக்கிட்டு சிறுவயல் அப்படின்ற அவங்களோட தலைநகரத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ த ஃபோர்ட் அட் பாஞ்சாலங்குறிச்சி வாஸ் ரீகன்ஸ்ட்ரக்டட் இன் ரெக்கார்ட் டைம். ஸோ இது நடக்கிறது பிப்ரவரியில அவங்க ஜெயிலேருந்து தப்பிச்சு வராங்க. ஸோ வந்த உடனே இந்த ஏன்னா அவங்க வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு பாளையக்காரர் இல்லையா, அந்த கோட்டையை அவங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட், ஏன்னா அந்த சண்டையில என்னாச்சு, டேமேஜ் பண்ணிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால அந்த பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சின்னமருதுவோட ஹெல்ப்போட. ஸோ த பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் அண்டர் காலின் மெக்காலே retook the fort in April and the மருது பிரதர்ஸ் sought shelter in சிவகங்கை. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் திரும்பவும் அந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க ஏப்ரல்ல. ஸோ பிப்ரவரியில் அவங்க வெளில வந்த உடனே மார்ச்ல அவங்க ஷார்ட் பீரியட்ல அதை ஃபுல்லாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அந்த ஃபோர்ட்டை. ஆனால் அடுத்த மாதம் ஏப்ரல்லையே காலின் மெக்காலே அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திரும்பவும் அந்த கோட்டையை கைப்பற்றிடுறாரு. கைப்பற்றின உடனே அங்கிருந்த 2 பேரும், அதாவது ஊமத்துரையும் செவத்தையாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா சிவகங்கைக்கு போய் மருது பிரதர்ஸ் கிட்ட அடைக்கலம் புகுந்துடுறாங்க. So the English demanded that the Marudhu Pandiyars hand over the fugitives, that is ஊமத்துரை and செவத்தையா. ஸோ இங்கிலீஷ் என்ன பண்றாங்க, மருது பிரதர்ஸ் கிட்ட நீங்க அவங்க 2 பேரையும் எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, ஒப்படைங்க அப்படின்னு கேட்குறாங்க. பட் தே ரெஃப்யூஸ்ட். ஆனால் மருது பிரதர்ஸ் என்ன பண்றாங்க, நாங்க அவங்கள உங்ககிட்ட ஒப்படைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கலோனல் ஆக்னியூ அண்ட் கலோனல் இன்னிஸ் மார்ச்ட் ஆன் சிவகங்கை. ஸோ இப்படி சொன்ன உடனே அந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணாங்க, கலோனல் ஆக்னியூ அண்ட் கலோனல் இன்னிஸ் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா சிவகங்கைக்கு படைகளோட போறாங்க. யாரை கேப்சர் பண்றதுக்கு, மருது பிரதர்ஸை கேப்சர் பண்றதுக்கு. ஸோ இன் ஜூன் 1801 Marudhu Pandiyars issued a proclamation of independence which is called Tiruchirappalli Proclamation. So in June 1801ல என்ன பண்றாங்க, மருது பாண்டியர்ஸ் அவங்க வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையை வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அதாவது சுதந்திர பிரகடனம் அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஸோ எங்களுக்கு வந்து பிரிட்டிஷ்காரங்க கிட்டேருந்து ஒரு ஃப்ரீடம் வேணும் அப்படின்ற ஒரு ப்ரொக்ளமேஷனை அறிவிக்கிறாங்க 1801 ஜூன். திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை மருது பிரதர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் வரும். அண்ட் ஒன் வேர்டில் எப்போ இதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க, யார் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்றத கேட்பாங்க. ஸோ திஸ் திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801, அதாவது திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஆஃப் 1801. இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், ஒன் வேர்டில் கேட்கலாம். இதுலேருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. The Proclamation of 1801 was an early call to the Indians to unite against the British, cutting across region, caste, creed and religion. So Proclamation of 1801 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, it was announced by மருது பிரதர்ஸ் இல்லையா. ஸோ இனிமேல்ட்டு நம்ம என்ன பண்ணணும், எல்லா இந்தியன்ஸும் ஒற்றுமையா ஆங்கிலேயரை எதிர்த்து நம்ம போராடுற ஒரு டைம் வந்துருச்சு. ஸோ ஒரு காஸ்ட், க்ரீட் அண்ட் ரிலிஜன் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல், எந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு கூட இல்லாமல், வித்தவுட் எனி அதாவது எந்த ஒரு வேறுபாடும், அதாவது ரீஜன் வைஸ், காஸ்ட் வைஸ், க்ரீட் வைஸ், ரிலிஜன் வைஸ் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லா இந்தியன்ஸும் யுனைட் ஆகி நம்ம என்ன பண்ணுறோம், பிரிட்டிஷை எதிர்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை மருது பிரதர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. And that proclamation was pasted on the walls of Nawab's palace in Tiruchirappalli fort. So அந்த proclamation, அந்த அறிக்கையை என்ன பண்றாங்க அப்படின்னா, நவாபோட பேலஸ் திருச்சி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல அந்த கோட்டையில ஒட்டுறாங்க அந்த அறிக்கையை. அது மட்டுமல்லாம it was also pasted on the walls of ஸ்ரீரங்கம் டெம்பிள். ஸோ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் டெம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கோவிலோட சுவர்கள்லையும் அந்த அறிக்கையை ஒட்டுறாங்க. So many Palaikarars of Tamil country rallied together to fight against the English. So இந்த விஷயம் அப்படியே பரவ ஆரம்பிக்குது. எல்லா பாளையக்காரர்களும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்றாங்க, ஓகே நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒன்னாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சின்ன மருது collected nearly 20,000 men to challenge the English army. ஸோ சின்ன மருது என்ன பண்றாரு, கிட்டத்தட்ட ஒரு 20,000 சோல்ஜர்ஸ் கலெக்ட் பண்றாரு. ஸோ டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஆர்மி. British reinforcement were rushed from Bengal, Ceylon and Malaysia. ஸோ இந்த விஷயம் பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்ச உடனே, ஸோ வெளிநாட்டில் இருக்கிற பிரிட்டிஷோட ஃபோர்ஸஸ் எல்லாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ பெங்கால்லேருந்து, சிலோன்லேருந்து, மலேசியாலேருந்து எல்லா ஆர்மியும் they are all rushed towards Madras. So the Raja of Pudukkottai, Ettayapuram and Tanjavur stood by the British. So இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டா, சில பாளையக்காரர்ஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஸோ பாளையக்காரர்ஸ் ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம், தஞ்சாவூர் இவங்கெல்லாம் வந்து பிரிட்டிஷ்க்கு சப்போர்ட் பண்றாங்க. Divide and rule policy followed by the English split the forces of the பாளையக்காரர் zone. ஸோ பிரிட்டிஷ் வந்து அடாப்ட் பண்ண பாலிசியை டிவைட் அண்ட் ரூல் தான். டிவைட் அண்ட் ரூல் அப்படின்றது என்ன, பிரித்தாளும் கொள்கை. ஸோ அவங்களுக்குள்ளேயே என்ன பண்றாங்க, ஒரு பிரிவினையை ஏற்படுத்தி, இப்ப பாளையக்காரர்கள்லாம் ஒன்னா இருந்தா மட்டும்தானே பிரிட்டிஷ் எதிர்ப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே பிரச்சனையை உருவாக்கி, ஸோ அவங்களுக்குள்ளேயே சண்டை போட வச்சிருவாங்க. ஸோ இந்த பாலிசிக்கு பேர் தான் டிவைட் அண்ட் ரூல். ஸோ அந்த ஒரு பாலிசியை யூஸ் பண்ணி தான் பாளையக்காரர்ஸ் எல்லாரையும் பிரிட்டிஷ்காரங்க பிரிச்சு இந்த போராட்டத்தையே செயலிழக்க செஞ்சாங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃபால் ஆஃப் சிவகங்கை. இதுவும் உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினில் வரும், ஒரு பேராகிராஃப் கொஸ்டினாக வரும். ஸோ இன் May 1801, the English attacked the rebels in Tanjavur and Tiruchirappalli. The rebels went to பீரன்மலை அண்ட் காளையார் கோவில். ஸோ 1801 மேல என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கிலீஷ் ஸ்டார்டட் பிகாஸ் எல்லா இடத்துலேருந்து ட்ரூப்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு வந்தாச்சு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, தஞ்சாவூரையும் திருச்சிராப்பள்ளியும் அட்டாக் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் அங்கே வந்து அவங்களோட அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியாமல் அந்த ரிபல்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் எங்கே ஓடிடுறாங்க, பீரன்மலைக்கும் காளையார் கோயிலுக்கும் ஓடிடுறாங்க. ஸோ அகெயின் அங்கேயும் என்ன பண்றாங்க, போய் பிரிட்டிஷர்ஸ் சண்டை போடுறாங்க. ஸோ தே வேர் அகெயின் டிஃபீட்டட் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் த இங்கிலீஷ். ஸோ அங்கேயும் அவங்கள வந்து தோக்கடிக்கிறாங்க, ரிபல்ஸை தோக்கடிக்கிறாங்க. ஸோ இந்த எண்ட் த சுப்பீரியர் மிலிட்ரி ஸ்ட்ரென்த் அண்ட் ஏபிள் கமாண்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் கம்பெனி ப்ரிவைல்டு. ஸோ முடிவில் பார்த்தோம் அப்படின்னா கம்பேரே பண்ண முடியாது ரிபல்ஸோட மிலிட்ரி சுப்ரீமசியும் அண்ட் இங்கிலீஷோட மிலிட்ரி சுப்ரீமசியும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷோட மிலிட்ரி சுப்ரீமசி தான் பெஸ்ட்டாக இருந்தது. அதனால தான் they were able to defeat the rebels and control the rebellion. ஸோ
the rebellion failed and சிவகங்கை was annexed in the year 1801. ஸோ இந்த போராட்டம் தோல்வியில முடிஞ்சது. அண்ட் சிவகங்கை என்ன பண்ணாங்க, மருது பிரதர்ஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பாளையக்கார, அதாவது அந்த மிலிட்ரி கமாண்டரா இருந்தாங்க இல்லையா, அந்த சிவகங்கையை 1801ல என்ன பண்ணிட்டாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ மருது பிரதர்ஸ் வேர் எக்ஸிக்யூட்டட் in the fort of Tirupattur and near Ramanathapuram on 24th October 1801. ஸோ மருது பிரதர்ஸை பிடிச்சி என்ன பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. எக்ஸிக்யூட்னா என்ன, தூக்கிலிட்டாங்க. எந்த இடத்துல அப்படின்னா ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூரில், ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கிற ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூரில் அவங்கள ரெண்டு பேரையுமே, மருது சின்ன மருது பெரிய மருது ரெண்டு பேரையுமே என்ன பண்ணாங்க, தூக்கில் போட்டாங்க. எந்த நாள், 24th October 1801. அதுக்கப்புறம் ஊமத்துறை செவத்தையா, இவங்க யாரு, வீரபாண்டிய கட்டபொம்மனோட பிரதர்ஸ் இல்லையா. ஸோ இவங்களும் மருது பிரதர்ஸோட சேர்ந்து தானே போராடினாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் கேப்சர் பண்ணி and they were beheaded at பாஞ்சாலங்குறிச்சி on 16th November 1801. ஸோ இவங்க ரெண்டு பேர் தலையும் என்ன பண்ணிட்டாங்க, வெட்டிட்டாங்க. எப்போ, எந்த இடத்துல, 16th November 1801 பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன பண்ணாங்க, அவங்க தலையை வெட்டிட்டாங்க. ஸோ 73 rebels were exiled to Penang in Malaysia. ஸோ அதே மாதிரி இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட கிட்டத்தட்ட 73 பேரை எங்கே அனுப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாடு கடத்திட்டாங்க. அதாவது மலேசியா அனுப்பிட்டாங்க. பினாங் மலேசியாவோட கேபிட்டல், அந்த இடத்துக்கு அனுப்பிட்டாங்க. So, though the Palekaras fell to the English, their exploits and sacrifices inspired later generations. So, even though இந்த பாளையக்காரர் வந்து தோத்து போனா கூட, அடுத்த வர தலைமுறைகள் வந்து இந்த பாளையக்கார ரிவோல்ட்டை பற்றி கேள்விப்பட்டதும் பயங்கரமா, இட் வாஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன் ஃபார் தெம் டு ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் தி பிரிட்டிஷர்ஸ் இன் த லேட்டர் இயர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அவங்க போராடுறதுக்கு வந்து இந்த பாளையக்கார ரிவோல்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக அவங்களுக்கு இருந்தது. And thus the rebellion of Marudu brothers, which is called South Indian Rebellion, is a landmark event in the history of Tamil Nadu. ஸோ இந்த மருது பிரதர்ஸ் ரிபல்லியனை தான் சவுத் இந்தியன் ரிபல்லியன் அப்படின்னு சொல்கிறோம். இதை செகண்ட் பாளையக்கார ரிவோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட் லேண்ட்மார்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து சவுத் இந்தியன் ரிபல்லியன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி செகண்ட் பாளையக்கார ரிவோல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ சிவகங்கை எப்படி கேப்சர் பண்ணிட்டாங்க, மருது பிரதர்ஸ் எப்படி தோத்து போனாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கர்நாடிக் ட்ரீட்டி 1801. ஸோ இது வந்து உங்களுக்கு புக்கு உள்ளேருந்து கேட்குற ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்கலாம். ஸோ இந்த சப்ரஷன் ஆஃப் பாளையக்காரர்ஸ் ரிபல்லியன் ஆஃப் 1799, இது வந்து 1799ல வீரபாண்டிய கட்டபொம்மன், ரைட். 1800 to 1801 வந்து மருது பிரதர்ஸோட ரிபல்லியன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாளையக்கார ரிபல்லியன், இது செகண்ட் பாளையக்கார ரிபல்லியன் இல்லையா. ஸோ போத் ரிசல்டட் இன் த லிக்விடேஷன் ஆஃப் ஆல் த லோக்கல் சீஃப்டைன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த ரிவோல்ட் ரெண்டுமே ஃபெயிலியர் ஆன உடனே அந்த லோக்கல்ல இருக்கிற அந்த உள்ளூர் தலைவர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களோட ஐடியாஸ் எல்லாமே வந்து லிக்விடேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்களால வந்து இதை ப்ரொசீட் பண்ணி இன்னும் அந்த ரிவோல்ட்டை வந்து பெருசாக்க முடியாது, இல்லை தொடர முடியாது. ஏன்னா எல்லாரையுமே அவங்க எப்படி தண்டிச்சாங்க, they were all executed இல்லையா. So under the terms of the Carnatic Treaty of 31st July 1801, பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, ஒரு கர்நாடிக் ட்ரீட்டி அப்படின்ற ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணுறாங்க 31st July 1801ல. ஸோ அதுபடி the British assumed the direct control over தமிழகம் and Palekara system came to an end with the demolition of all the forts and disbandment of their army. So என்ன பண்ணாங்க, இந்த ட்ரீட்டியோட சாராம்சம் டேர்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த கர்நாடிக் ட்ரீட்டி ஆஃப் ஜூலை 1801 அதோட டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் வந்து தமிழகத்தை அவங்களோட டைரக்ட் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது விஷயம், பாளையக்காரர் சிஸ்டமை ஒரு முடிவு கொண்டு வந்தாங்க. மூணாவது, பாளையக்காரர் ஃபோர்ட் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க, டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, இடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்கிற ஆர்மியை எல்லாத்தையும் டிஸ்மேண்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன, கலைச்சிட்டாங்க. ஸோ பாளையக்காரர் சிஸ்டம் அப்படிங்கிறது இனி கிடையாது தமிழகத்தில். அதே மாதிரி ஃபோர்ட் அதை எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, இடிச்சிட்டாங்க. அண்ட் அவங்களோட ஆர்மி எல்லாத்தையும் கலைச்சிட்டாங்க. இதுதான் அந்த டேர்ம்ஸ் ஆஃப் த ட்ரீட்டி. இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல
கேட்பாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மருது பிரதர்ஸ் இல்லையா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போறது தீரன் சின்னமலை. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது தீரன் சின்னமலை 1756 to 1805. Born as Tirthagiri in 1756, Thiran was well trained in Silambu, archery, ஹார்ஸ் ரைடிங் அண்ட் மாடர்ன் வார்ஃபேர். ஸோ தீரன் சின்னமலையோட ஒரிஜினல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தீர்த்தகிரி. இவர் எப்போ பிறந்தாரு? 1756. இந்த தீரன் சின்னமலை அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் வந்து உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொஷினாக வரலாம், 2 மார்க் கொஷினாக வரலாம். ஸோ இந்த டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இவர் வந்து 1756 பிறந்தாரு. அண்ட் ஹி வாஸ் வெல் ட்ரெயின்ட் இன் சிலம்பு ஆர்ச்சரின்னு வில் வித்தை, ஹார்ஸ் ரைடிங் குதிரை ஏற்றம், அது தவிர்த்த மாடர்ன் வார்ஃபேர், அதாவது நவீன போர்க்கால யுத்திகள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருந்தது. அண்ட் ஹி வாஸ் இன்வால்வ் இன் ரிசால்விங் ஃபேமிலி அண்ட் லேண்ட் டிஸ்பியூட் இன் தி கொன்கு ரீஜன். ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன அப்படின்னா கொன்கு ரீஜனில் வந்து நடக்கிற பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறது தான். அதாவது அது ரிசால்விங் த ஃபேமிலி இஷ்யூஸ் ஆர் த லேண்ட் டிஸ்பியூட்ஸ், அங்கே ஏற்படுற அந்த டிஸ்பியூட்டை சால்வ் பண்ணுற வேலையை கொங்கு ரீஜனில் அவர் பார்த்துட்டு இருந்தார். So as this region was under the control of Mysore Sultan, tax was collected by Tipu Sultan's Diwan Muhammad Ali. So அந்த கொங்கு ரீஜன் இருக்கு இல்லையா, அது யாரோட கண்ட்ரோல் கீழே வரும் அப்படின்னு பார்த்தோம்னா மைசூர் திப்பு சுல்தான் கீழே வர ஒரு ரீஜன். ஸோ அந்த ரீஜனுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்காக திப்பு சுல்தான் யார் அனுப்புகிறாரு? திவான் முகமது அலியை அங்கே அனுப்புகிறார். ஸோ திவான் முகமது அலி என்ன பண்ணுறாரு? அந்த கொங்கு ரீஜனுக்கு போய் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவார்? டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு அதை திப்பு சுல்தான் கிட்ட கொடுப்பார். ஸோ ஒன்ஸ் வென் திவான் வாஸ் ரிட்டர்னிங் டு மைசூர் வித் த டாக்ஸ் மணி, தீர்த்தகிரி பிளாக்ட் ஹிஸ் வே அண்ட் கான்ஃபிஸ்கேட்டட் ஆல் த டாக்ஸ் மணி. ஸோ ஒரு வாட்டி அந்த மாதிரி திவான் முகமது அலி வந்து அந்த கொங்கு ரீஜன்ல டாக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு மைசூருக்கு போயிட்டு இருக்கிற அந்த வழியில தீர்த்தகிரி என்ன பண்ணாரு? அவரோட வழி மறிச்சு அவர் கலெக்ட் பண்ண அந்த டாக்ஸ் மணி எல்லாத்தையும் அவர்கிட்டேருந்து பறிச்சுக்கிட்டார். கான்ஃபிஸ்கேட்டட் அப்படின்னா அவர்கிட்டேருந்து பறிச்சிடுறார். பறிச்சுட்டு என்ன சொல்றாரு? he let முகமது அலி go by instructing him to tell his sultan that Chinnamalai, who is between Sivamalai and Chennimalai, was the one who took away taxes. So எல்லா பணத்தையும் அவர் கலெக்ட் பண்ண எல்லா பொருட்களையும் கான்ஃபிஸ்கேட் பண்ணிட்டு முகமது அலியை மட்டும் வெறும் கையோட நீ போ சுல்தான் கிட்ட போய் சொல்லு, சின்னமலை அப்படின்றவன், அதாவது சிவமலை சென்னிமலைக்கு நடுவுல இருக்கிற இந்த சின்னமலை அப்படிங்கிற நான் தான் எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டேன், அந்த டாக்ஸ் மணி எல்லாம் நான் தான் எடுத்துக்கிட்டேன்ட்டு சுல்தான் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த விஷயம் ஏன் அவரை உயிரோட அனுப்புறாங்க அப்படின்னா, முகமது அலியை யாராவது போய் சொல்லணும் இல்லையா? ஸோ நான் தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத போய் சொல்லு அப்படின்ட்டு அனுப்புறார். ஸோ இதுலேருந்து தான் அவருக்கு சின்னமலை அப்படின்ற ஒரு பெயரே வந்தது. தீரன் சின்னமலை. தீரன் அப்படிங்கிறதுன்னா என்ன? வீரன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ சின்னமலை, அதாவது அவர் என்ன சொல்றாரு? சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவுல தான் அவர் அந்த கொள்ளையடிக்கிறார், அவர்கிட்டேருந்து இந்த பணத்தை எல்லாத்தையும் பறிச்சுக்கிறார். ஸோ அந்த 2 மலைக்கும் நடுவுல சின்னதா நான் இருக்கிறதுனால அந்த சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவுல இருக்கிற சின்னமலையான நான் தான் இந்த டாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன்ட்டு சுல்தான் திப்பு சுல்தான் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி முகமது அலியை அனுப்புறார். So thus he gained the name தீரன் சின்னமலை. ஸோ இதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து தீரன் சின்னமலை அப்படின்ற பேரே வந்தது. ஸோ பக்கத்தில் இருக்கிற ஃபோட்டோ பாருங்க, இது அவரோட சிலை. தீரன் அப்படின்னா வீரன் அர்த்தம். ஸோ தி அஃபெண்டட் திவான் சென்ட் அ கண்டின்ஜ்மென்ட் டு அட்டாக் சின்னமலை and both the forces met and fought at Noyal river bed and Chinnamalai emerged victorious. ஸோ இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே திப்பு சுல்தானுக்கு செம கோவம். என்னடாவது நம்ம கலெக்ட் பண்ண அந்த பணத்தை வந்து சின்னமலை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானே அப்படின்ட்டு. ஸோ உடனே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படையை சின்னமலையை தோக்கடிக்கிறதுக்காக அனுப்புறாரு. ஸோ போத் த ஃபோர்ஸஸ் மெட் அட் நொயல் ரிவர் பெட், அதாவது நொய்யல் ஆற்று கரையில் வந்து 2 ஆர்மிக்கும் நல்ல சண்டை நடக்குது. இதுல சின்னமலை வந்து வெற்றி பெறார். So after Tipu Sultan's death, Thiran Chinnamalai built a fort and fought the British without leaving the place. ஸோ அதுக்கப்புறம் அந்த சண்டைக்கு அப்புறம் அதாவது தீரன் சின்னமலைக்கு பிரச்சனை கொடுக்குற ஒரே ஒரு சுல்தான் அப்படின்னு பார்த்தோம்னா திப்பு சுல்தான் தான். அவருக்கு அப்புறம் அந்த அவரோட இறப்புக்கு அப்புறம் பார்த்த திப்பு சுல்தான் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அடுத்த சக்சஸஸ் எல்லாம் வந்து இவரை
ரொம்ப இவரோட சண்டை போடல. ஸோ என்ன பண்ணார் அப்படின்னா, பிரிட்டிஷ் எதிர்க்கிறது தான் இவரோட முக்கியமான வேலை அப்படின்ட்டு அதே இடத்துலயே ஒரு ஃபோர்ட்டை கட்டி, கோட்டையை கட்டி அங்கேயே தங்கிட்டார் அதே இடத்துலயே. ஸோ ஹென்ஸ் த பிளேஸ் இஸ் கால்டு ஓடா நிலை. ஸோ அதே இடத்துல தங்கினதுனால இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருந்தே அவர் என்ன பண்ணார், சண்டை போட்டார். அண்ட் ஹி லான்ச் த கொரில்லா அட்டாக்ஸ் அண்ட் இவேடட் த கேப்சர். ஸோ அவர் என்ன டெக்னிக் அவர் யூஸ் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எங்கேயுமே போகாமல் அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே இருந்தே சண்டை போட்டார். அதாவது ஹி லான்ச் கொரில்லா அட்டாக். கொரில்லா அட்டாக் அப்படிங்கிறது என்ன, மறைந்திருந்து தாக்குற ஒரு டெக்னிக்கை தான் கொரில்லா அட்டாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணதுனால தான் அவர் வந்து பிரிட்டிஷ்காரங்கிட்ட கேப்சர் ஆகாமல் அவர் எஸ்கேப் ஆகிட்டே இருந்தார் ஒவ்வொரு வாட்டியும். ஸோ ஃபைனலி த பிரிட்டிஷ் கேப்சர்ட் ஹிம் அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் கெப்ட் தெம் இன் பிரிசன் அட் சங்ககிரி. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக என்ன பண்ணாங்க, பிரிட்டிஷ் நிறைய டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி அவரையும் அவரோட பிரதர்ஸ் எல்லாரையுமே கேப்சர் பண்ணி ஜெயிலில், சங்ககிரி அப்படின்ற ஒரு கோட்டையில் இருக்கிற ஜெயிலில் அடைச்சிட்டாங்க. ஸோ வென் தே வேர் ஆஸ்க்ட் டு அக்செப்ட் த ரூல் ஆஃப் த பிரிட்டிஷ், தே ரெஃப்யூஸ்டு. அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க, நீங்கள் வந்து பிரிட்டிஷ் ரூலை அக்செப்ட் பண்ணிவிட்டு எங்களுக்கு அடிமைகளாக நீங்கள் வந்து கோட்டையில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. பட் பிரிட்டிஷ்க்கு அடிமையாக நாங்கள் ஆட்சி செய்ய விரும்பலை அப்படின்ற மாதிரி அவங்க ரெஃப்யூஸ் பண்ணதுனால they were hanged at the top of the Sangagiri fort on 31st July 1805. ஸோ அவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு அடிமையாக நாங்கள் வந்து கோட்டையில் இருக்க விரும்பலை அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள என்ன பண்ணாங்க, தூக்கில் போட்டுட்டாங்க. எந்த இடத்துல அப்படின்னா, அவங்க பிரிசனாக அடைச்சி வச்ச அதே சங்ககிரி ஃபோர்ட் அந்த கோட்டையிலேயே மேல் தளத்தில் அவங்கள வந்து தூக்கில் போட்டாங்க ஆன் 31st July 1805. ஸோ வித் தட் we came to the end of வேலுநாச்சியாரை பற்றி பார்த்தோம், பூலித்தேவரை பற்றி பார்த்தோம், வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி பார்த்தோம், தீரன் சின்னமலை பற்றி பார்த்தோம் இல்லையா. ஸோ இவங்க எல்லாமே பிரிட்டிஷ்க்கு எதிராக தமிழ்நாட்டிலிருந்து போராடினவங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வெள்ளூர் ரிவோல்ட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.